ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 5 ஆடுகள் வந்து தற்சமயம் டெலிவரிக்கு தயாராகிடுச்சு. அதனால் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம குட்டி போடுற காரணத்தினால நம்ம வந்து ஆடுகளை ஃபுல்லாக டெலிவரிக்கு வார்டுக்கு மாற்றியாச்சு. நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பழைய செட்டு தான் நமக்கு வந்து டெலிவரி வார்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பறன் அடிச்சிருக்க அந்த ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். இது வந்து முத அடித்தது கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம ஸ்டேஜை மாற்றலை. ஆனால் பாதிக்கு அந்த பக்கம் உள்ள இதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேஜு ஃபுல்லாக ரீப்பரை மாற்றிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சு கேப்பு அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம பழைய செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கேப் தான் இருக்கும். அந்த காரணத்துக்காண்டி நம்ம இல்லாத டைமில் ஆடுகள் குட்டி போட்டாலும் கூட நம்ம பிறந்த குட்டிகள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நடந்து பழகிற வரைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து என்ன தான் காலை விட்டாலும் உள்ள கால் மாட்டாது. அதே இது இந்த ஸ்டேஜில் நம்ம பிறந்தோம்னா குட்டிகள் வந்து கால் உள்ள மாட்டி கால் ஒடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம அந்த 5 ஆடுகளில் 4 ஆடை நம்ம அந்த பக்கமும் தற்சமயம் ஒரு ஆடு மட்டும் இந்த பிளாக் பீட்டல் மட்டும் இந்த பக்கம் இருக்குது. இதுவும் டெலிவரி ஆனோடனே நம்ம அந்த பக்கத்துக்கு ஆடுகளை மாற்றிடுவோம்.